ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நீளமாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். இப்போது அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் கூட கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பண்ணுறோம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நிறையாவும் கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் இதில் மல்லித்தழையும் அது கூடவே 4 பல் பூண்டை வந்து தட்டி சேர்க்குறேன். இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த உருளைக்கிழங்கில் பூண்டு சேர்த்து பண்ணுறதுனால நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கறி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.